வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் முக்கியமான தகவலை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஜனவரி 22 கவுன்சிலிங் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் வந்து 9 நாள் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 31/1/2025 இதோடு இந்த மாதமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாளிலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக புது மாதம் நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் திங்கட்கிழமை கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த அப்டேஷனை வந்து நீங்கள் ஒரு தடவை ஓவர் வியூவாக பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபில்லாக இருக்குது, திங்கக்கிழமை நீங்கள் எடுக்கும்போது எந்த போஸ்டிங் நீங்கள் எடுக்கலாங்கிறத இந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அப்ஸ்ட்ராக்ட் வச்சு அதுக்கப்புறம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வீடியோ போடுவேன். அதையும் பார்த்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் டிஎன்பிஎஸ்சியோட டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் வந்து உங்கள் கையில் கவுன்சிலிங் போகிற ஒவ்வொருத்தவங்க கையிலையும் இருக்கணும். ஸோ காலையில் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. முதல் நாள் இந்த மாதிரி கொடுத்த அப்டேட்டை வச்சு அவங்க வந்து என்ன செஞ்சுக்குவாங்க, அப்டேட் பண்ணிக்கிடுவாங்க. மதியம் போகிறவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க அங்கே போய் ஸ்க்ரீன் போர்டில் பார்த்தா தான் தெரியும். ஸோ ரெண்டுக்கும் சேர்த்தே அவங்க வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண போகிறவங்க நோட் பண்ணிவிட்டு ப்ரிப்பராக தான் அவங்க போகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எவ்வளோ ஃபில் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ஆவது நாள் கவுன்சிலிங் முடிவில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். மொத்தம் 402 போஸ்டிங்கு. அதில் 333 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து 69 ஆயிடுச்சு. நேற்று வரைக்கும் 71 இருந்துச்சு. இன்றைக்கி 69 போஸ்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் பில் கலெக்டர் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 9ஆவது நாள் முடிவில் வந்து எவ்வளோ போஸ்டிங் வந்து ஃபில் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக காமிக்கிறதுக்காக நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃபை வந்து கையில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃபை விட நீங்கள் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் கம்யூனிட்டி ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்யூனிட்டிக்கு நேராக பிஎஸ்டிஎம்க்கு நேராக உங்களுக்கு வந்து வேகண்டி இருக்காங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இதில் வந்து 3901 போஸ்டிங் இருக்குது. அதில் வந்து 2663 போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 1238 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. இதுலேயே ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாமே சேர்ந்தே தான் இருக்குது. அதாவது டிடபிள்யூ கோட்டா, மாற்றுத்திறனாளிகள் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா எல்லாமே சேர்த்து தான் இந்த 1238 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதில் பொறுத்தவரையும் 17 போஸ்ட்டில் 14 அதே ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. பேலன்ஸ் 3 போஸ்டிங் தான் இருக்குது. அந்த 3 போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியில் 1, அடுத்து வந்து எம்பிசியில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1, இன்னும் ஒரு போஸ்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஜென்ரல் டர்னில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஆர்மி முடிச்சு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தான் வந்து அது கொடுப்பாங்க அந்த 2 போஸ்டிங்கு. அது போக பழங்குடியினர் எஸ்டியில் வந்து ஜென்ரலில் வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அவங்க லேடிஸும் எடுக்கலாம், ஜென்ஸ் எடுக்கலாம். அதில் ஒரு போஸ்டிங் இருக்குது. அதனால தான் இந்த பேலன்ஸ் 3 போஸ்டிங் அப்படியே இருந்துக்கிட்டே வருது. ஸோ அடுத்து வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இதில் வந்து ஒரு போஸ்டிங் ஜென்ரல் டர்ன் தான். ஸோ மெரிட்டில் மார்க் எடுக்கணும், தாராளமாக வந்து எடுக்கலாம். இதில் ரிசப்ஷனிஸ்ட்டு கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இது வந்து அப்படியே இந்த ஒரு போஸ்டிங் யாரும் எடுக்கல, அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 போஸ்டிங்கில் 18 போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 7 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. அந்த 7 போஸ்டிங்னா யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து ஜென்ரல் டர்ன் மெரிட்டில் மார்க் எடுத்து அந்த மாற்றுத்திறனாளி கோட்டாவில் அது இருக்குது. ஸோ பிஹெச்பி கோட்டான்னு சொல்லுவாங்க அந்த இதை, அதில் தான் இருக்குது. அடுத்து பிசிஎம் ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது. எஸ்சிஏல வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 2 போஸ்டிங் இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு 1, எஸ்சி உமனில் பிஎஸ்டிஎம்மில் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு 1, மொத்தம் 7 போஸ்டிங் வந்து இதில் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து லெபார்டரி அசிஸ்டண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 37 போஸ்ட்டில் 25 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 12 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 25 போஸ்ட்டில் 15 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 10 போஸ்டிங் தான் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட் டிகிரி லெவல் கோர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கில் 102 போஸ்ட்டில் 39 போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 63 போஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதேமாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் டிகிரி ப்ளஸ் சிஓஏ ரெண்டுமே மஸ்ட்டாக இருக்கக்கூடிய போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 போஸ்ட்டில் 8 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 12 மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் வேகன்சி வந்து 31/1/2025 இந்த 9ஆம் நாள் கவுன்சிலிங் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா 34 போஸ்டிங் வந்து அப்படியே இருக்குது உங்களுக்கு. அடுத்து மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3 இதில் வந்து 15 போஸ்டிங்கில் 15 போஸ்டிங் வந்து யாரும் எடுக்கலை, அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் காமர்ஸ் டிகிரி வச்சிருக்க வேண்டிய இந்த போஸ்டிங்கில் 28ல் 3 போஸ்டிங் ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் வந்து 25 வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 அப்படிங்கக்கூடிய இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இதில் 30ல் 24 வந்து இன்றைக்கி வரைக்கும் 9ஆவது நாள் வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 6 இருக்குது. ஸோ 31/1/2025 9 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு சாட்டர்டே 10ஆவது நாள் கவுன்சிலிங்கில் நாளைக்கு என்ன 1ஆம் தேதி வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல சனிக்கிழமை வந்து கவுன்சிலிங் வந்து வைக்கல. ஸோ மண்டே மட்டும் தான் வச்சுக்கிற மாதிரி இருந்தாங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேவும் கவுன்சிலிங் வைக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஸ்டேட்டஸை வந்து நாளைக்கு பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம்.
மண்டேக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் 10 நிமிஷத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத போட்டுருவோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.